வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமா மிரட்டுறாங்க சார். அது உறுதியா சொல்வேன். எங்க பிள்ளையோட ஏதோ ஒரு வீடியோ அவன் கிட்ட இருக்கு. அதுக்குதான் எங்க பிள்ளை பயந்து போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அது கண்டுபிடிக்கணும். எங்க பிள்ளைய சுதந்திரமா யோசிக்க விட்டா போதும். அவங்க விடவே மாட்டாங்க, எங்கள்கிட்ட கண்ணிலே காட்ட மாட்டாங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க. போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க. அவங்க யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க, பாத்துக்கங்க. நன்றி. ஆபாச வீடியோன்றது ரொம்ப 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 மோசமான விஷயம். அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அது வீட்டுல இருந்தே கூட மொபைல்ல ஈஸியா வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு. என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன், எப்படி பார்த்தா எங்க என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்திருக்கு. பயமா இருக்கு, பாத்துக்கங்க. காவல்துறை சொல்லிருக்கீங்க, அவங்க ஏதாவது காவல்துறை ஐயா பொண்ணு மேஜராகி 3 நாள் ஆச்சு ஐயா. காவல்துறை என்னையா செய்வாங்க? அவங்க சட்டத்தை நானே லீகலா தான் நிக்கணும். எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணா அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா? சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு நிற்கிறோம். இன்னைக்கும் சொல்றேன், நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன். யாரோ போய் அட்மிட் ஆயிருக்கான். சத்தியமா சொல்றேன், எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னு அட்மிட் ஆயிருக்காங்களாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுயா.